ஹாய் ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் காரக்குழம்பு எப்படி பண்ணேன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களும் பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள், சரியா? ஒரு வானொலி எடுத்து வானொலி சூடானதும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சம் கடுகு, சீரகம், கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் பெருஞ்சீரகம், இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு 10-15. என்கிட்ட சின்ன வெங்காயம் கம்மியாக இருந்ததுனால ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து கட் பண்ணி போட்டுட்டேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் ஒரு 10-15 பல் பூண்டு, ரெண்டுத்தையும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுட்டேங்க. அதுக்கப்புறம் ஒரு நல்ல பழுத்த தக்காளி பழத்தை கட் பண்ணி அதையும் போட்டு வதக்கிட்டு என்னென்ன காய் பிடிக்குமோ எல்லா காயும் நம்ம அதில் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இன்றைக்கி உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் இருந்துச்சு. அப்புறம் தோட்டத்தில் விளைஞ்ச மணத்தக்காளி காய், அது எல்லாத்தையும் போட்டு புளிக்குழம்பு வைக்கலாம். நல்லடி கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தது அது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு, மணத்தக்காளி காய் சீக்கிரம் வந்துடும், அதனால் மற்ற காய்கள்லாம் ஓரளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் மணத்தக்காளி காயும் சேர்த்து போட்டுக்கிட்டேன். மணத்தக்காளி ரொம்ப ரொம்ப நல்லது, வயிறு புண்ணு, செரிமானத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லது. அதனால் கீரை, காய் என்ன கிடைச்சாலும் சேர்த்துக்கோங்க சமையலில். எல்லாத்தையும் போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் காய்கறிகள் வதங்கிடுச்சுன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் 2-3 மினிட்ஸ் ஆகும். அதையும் வதக்கிட்டு புளி ஒரு நிமிஷம் சைஸ் அளவுக்கு ஊற வச்சுருக்கு. அந்த புளி தண்ணியையும் குழம்புல ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிட்டு உப்பு புளி காரம்லாம் நல்லா இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு குழம்ப மூடி போட்டு கொதிக்க வைக்க வேண்டியது தான். அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் காரக்குழம்புக்கு என்ன மாதிரி காய்கறிகள்லாம் யூஸ் பண்ணுவீங்க, இல்லை இன்னும் இதில் என்ன போட்டால் நல்லாயிருக்கும், உங்களோட சஜஷன் என்னன்னு சொல்லுங்கள். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கிட்டோன்னா சுவையான காரக்குழம்பு ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹாவ் எ குட் டே. டேக் கேர்.